ஹாய் கைஸ், லேண்ட் ஆஃப் வாரியர் சீசன் 2 பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவரோட கிளானை முழு வேகத்தோட உருவாக்கிட்டு இருக்காரு. அதில் ஆளுக்கு ஒன்றும் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஃபீனிக்ஸ் தான் ஆள் நேரம் அவர் கனவு கண்ணிக்கிட்ட போயிட்டு அதே சிரிப்பு என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா நாள் கேட்க அவங்களும் சீரியஸ் ஆயிட்டு எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்கன்னு சொல்லி அவர் கண்ணத்திலே ஒன்று விட்டுட்டு அப்படியே அங்கே கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஃபீனிக்ஸ் விடாம அவங்க பின்னாடியே போறாரு. என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல மீட் பண்ணமே, ஒரு பொறுக்கி பைய ஒரு பொண்ணு கூட ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அப்ப நீ கூட அப்படியே ஒரு ஹீரோயின் மாதிரி பறந்து வந்த, நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீ தான் அந்த திருட்டு பைய இப்ப என்ன ஏமாத்த பார்த்துட்டு இருக்க அதானே. ஆளும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஒரு காலை ஓங்கி ஒரு மிதி வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்ப செயல யாரைய பார்த்து தாத்தான்னு அவங்க சொல்ல ட்ரைப் ஆஃப் அகிலிட்டியோட சீஃபை தான் இப்ப காட்டுறாங்க. செங்சியாங், இங்க என்ன பிரச்சனை, இந்த பொறுக்கி பையன் கிட்ட வாழாட்டினா ஆனா நான் உனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஏண்டா துடிப்போட இருக்க வேண்டிய வயசுல ஏண்டா இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அழுறீங்கன்னு சொல்லி தாத்தாவா அவரை திட்டிட்டு அவங்கள கூட்டிட்டு அப்படியே கிளம்ப. நம்மளும் இல்ல நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்க அவரை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. நம்மளும் பல்ல காட்டிட்டு செங்சியாங் அவ பேரே எவ்வளவு சமயம் இருக்கு அப்படியே கட் பண்ணா எலிஃபன்ட் ட்ரைப்ல இருக்கிற நம்ம டைமோபாயும் ஜீக்விங்கையும் தான் காட்டுறாங்க. சிங்லோவோட க்ரௌன் பிரின்ஸும் பிரின்சஸும் ஒன்னா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன். அவங்களும் எலிஃபன்ட் கிளான் நம்ம ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ண விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. அது நாங்க ரெண்டு பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரின்ஸ். சோலால் செலெக்ஷன்ல எங்க கிளான் ஃபர்ஸ்ட் வரணும் நாங்க ஆசைப்படுறோம். அப்ப அவங்களும் எங்க கூட இருந்தா எங்களுக்கு பக்கபலமா இருக்குமேன்னு சொல்லி தான் நாங்க அவங்க கிட்ட கேக்குறோம். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம எங்க கிட்டே பிரச்சனை பண்றாங்க. நம்ம டைமோபாயும் கிளான் செலெக்ஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா அது நம்ம ராஜ்யத்துக்கு தான் பெருமை. ஆனா அதே நேரத்துல எது செய்யறதா இருந்தாலும் வரமுறைக்கு கட்டுப்பட்டு நீங்க பண்ணணும். அவனும் கண்டிப்பான்னு சொல்ல ஆள் அப்படியே சமீப காலத்துல அவங்க இடத்தோட சின்ன சின்ன கிளான்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் காணாம போற விஷயத்த பத்தி அவங்க கிட்ட கேட்கிறாரு. என்ன பண்றது பிரின்ஸ், கொஞ்ச காலமா நிலைமை சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் அந்த பிரஷரை சமாளிக்க முடியாம அவங்க சொந்த கிளானையே அம்போன் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா கைவிடப்பட்ட எல்லாரையும் எங்க எலிஃபன்ட் கிளானை நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். ஏதோ ராஜ்யத்துக்கு எங்களால முடிஞ்ச உதவி. ஒரு நிமிஷம் இருங்க பிரின்ஸ், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நம்மளும் சேச்சா நம்ம ஜிங்லோ ராஜ்யத்திலேயே நீங்க எவ்வளவு பெரிய கிளான் எங்க எல்லாருக்குமே தெரியும். அதான் இந்த விஷயத்த நீங்க பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா பிரின்ஸ், ஏதாவது தகவல் கிடைச்சா நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ஜீக்விங் அவங்க இடத்த சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஒரு கார்டன் ஏரியா கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கிறத நோட் பண்ணிட்டு அவங்க நேரா அப்படியே அங்க போக அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் அவங்கள தடுக்கிறானுங்க. என்ன தைரியம் இருந்தா ஏன் வழியிலேயே குறுக்க வருவீங்க? கூட வந்த லேடி அவங்க நம்ம ராஜ்யத்தோட க்ரௌன் பிரின்சஸ் சொல்ல அவங்க மொத்த பெருமை அவங்களுக்கு அப்படியே தலை வணங்குறானுங்க. பின்னாடி ஏதோ ஒரு கோகை மாதிரி இருக்கு. ஆளுங்க அங்கிருந்து கதற சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. சீக்விங் அதை ஓபன் பண்ண போக அதுக்குள்ள அவங்க கிளான் ஹெட் அங்க வந்துடுறான். தப்பு பண்ண எங்க ஆளுங்களை நாங்க அங்க பனிஷ் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. நம்ம டைமோபாய் அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்களை இப்படி தண்டிக்கிறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்றாரு. பேச்சுவார்த்தை கலவரமா மாறுற ஸ்டேஜுக்கு வருது. ஆனா அதுக்குள்ள நம்ம டியூக் உள்ள போந்துடுறாரு. அவங்க மொத்த பேரும் டக்குன்னு மண்டிட்டுறாங்க. நம்ம டைமோபாயும் விஷயத்த சொல்ல எலிஃபன்ட் ஹெட் இது வெறும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் சொல்றான். நம்ம டியூக்கும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே எந்திரிக்க சொல்றாரு. கிளான் செலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நானும் நம்புறேன். அப்புறம் காணாம போற கிளான் ஹெட்ஸ் விஷயத்துல என்ன பண்றதுன்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவங்க இன்னைக்கு பண்ண விஷயத்தால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். சோலாலே ஜிங்லோக்கு எதிரியா மாறி இருப்பாங்கிற மாதிரி ஒரு சொல்ல நம்ம டைமோபாயும் எலிஃபன்ட் கிளான் அவங்க பவரை தப்பா யூஸ் பண்றது ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸுக்கு அவங்க கொடுக்கிற பிரச்சனைன்னு சொல்லி அதை பத்திலாம் சொல்றாரு. நம்ம டியூக்கு க்ரௌன் பிரின்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல நான் இல்ல, இருந்தாலும் சொல்றேன், நாடு இப்ப இருக்கிற நிலைமையில சோலால கண்டிப்பா நம்மளால பகிச்சிக்க முடியாது. அவங்க கிட்ட எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை நம்ம அவங்களை எதிர்க்க போய் போர் உருவானுச்சுன்னா அதனால எத்தனை மக்கள் இறப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவரு சொல்ற ஒரு விஷயம் நம்மளுக்கும் நல்லாவே புரியுது. அரசர் உங்க ரெண்டு பேரையும் பேலஸ்க்கு வர சொல்லி இருக்காரு. நம்ம டைமோபாயும் நிலைமையை புரிஞ்சுட்டு சரின்னு சொல்ல நீங்க கொடுத்த வார்னிங்க்கு அப்புறம் எலிஃபன்ட் ஹெட் கண்டிப்பா அவன் பிடிச்சி வச்சிருக்கிற ஆளுங்களை ரிலீஸ் பண்ணிடுவான். ஆனா ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸுக்கு அவனால பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் அவங்க கூட இருக்கிறதா ஒரே வழி. அவங்க டேங்க் லேண்ட் கூட சேர்ந்துட்டாங்க. நம்ம ராஜ்யத்தை விட்டு அவங்க பாதுகாப்பா போற வரைக்கும் நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் சீக்கிங்கும் பேலஸ்க்கு திரும்ப வந்துடுறோம் நாள் சொல்ல நம்ம டியூக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப வந்த உடனே அரசர் உங்களுக்கான மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றதா சொல்லியிருக்காரு. சீக்கிங் க்ரௌன் பிரின்ஸை இனிமே நீ தான் பாத்துக்கணும்னு
அவரு சொல்ல நம்ம டைமுபாயும் செம குசியா போயிடுறாரு. ஆனா அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து நம்ம ஜிக்கிங்கோட முகம் சுத்தமா சரியில்லை. ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. வழியில கூண்டுல ஒரு குருவி அடப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களும் எனக்கு பேலஸ்க்கு வர விருப்பம் இல்லை. நம்ம டைமுபாய் டியூக் மேரேஜ் பத்தி பேசினதுல நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அப்புறமா அதை பத்தி பேசிக்கலாம். ஆனா நம்ம ஜிக்கிங் இல்ல இப்பயே பேசி ஆகணும்னு சொல்லி அவர் அட்டாக் பண்றாங்க. நம்மளும் இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுறேன்? அவங்களும் சின்ன வயசுல இருந்தே என் விதி ஏன் உன் விதியோட இணைக்கப்பட்டிருக்கு. உன் அண்ணன் உன்னை தோக்கடிச்சிருந்தா உன் கூட சேர்ந்து நானும் செத்து இருக்கணும். இப்ப நீ உன் அண்ணனை தோக்கடிச்சிட்ட. இப்பயும் நான் உன் கூட சேர்ந்து ராஜ்யத்தை ஆளணும். ஏன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு அவங்க கேட்குறாங்க. ராஜ்யத்தை ஆள்றதுதான் உன்னோட லட்சியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேல் டிராவல் பண்றதுதான் எனக்கு பிடிக்கும். அதுக்காக உன் லட்சியத்தை எனக்காக விட்டு கொடு நான் கேட்க மாட்டேன். அதே நேரத்துல என் வாழ்க்கையும் என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. டைமுபாய் என்னை மன்னிச்சிடு. எனக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நான் அதை எனக்காக வாழ விரும்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. ஒண்ணுமே புரியாம நம்மளால அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஃபீனிக்ஸும் அப்படியே அங்க வர. எலிஃபென்ட் கிளான்ல இருந்து திரும்ப வந்துட்டீங்களா? அட நீ வேற ஏண்டான்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸ் தான் காட்டுறாங்க. ட்ரைப் ஆஃப் அகிலிட்டியோட ஹெட் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கு. நம்மளும் அவர் கிளான் விஷயத்தை பத்திலாம் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிக்க நம்ம ரைனோ மாஸ்டரும் டைட்டன் மாஸ்டரும் சேர்ந்து மாறி மாறி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்மளால இன்னும் எவ்வளவு காலத்துக்கு சோலால இதே மாதிரியே சமாளிச்சுட்டு இருக்க முடியும்? அவங்க ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்காங்க. நமக்கும் அவங்கள சமாளிக்க ஒரு பவர்ஃபுல்லான சப்போர்ட் தேவை. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க டேங்க்லேண்ட் கூட சேர்ந்துட்டீங்களே, அதான் இப்படி பேசுறீங்க. கவலைப்படாதீங்க, ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு அவரு சொல்ல. டேங்க்லேண்டோட சேர்ந்துட்டா நாங்க உன்னை கைவிட்டுருவோம் நினைச்சியா? என்னடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம டைட்டன் மாஸ்டர்லாம் டென்ஷன் ஆகுறாரு. உள்ள இந்த கலவரம் போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல இப்ப அப்படியே வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம டைமுபாயும் ஜிக்கியும் ஆளுக்கு ஒரு பக்கமா வராங்க. போதா குறைக்கு நம்ம ஃபீனிக்ஸ் வாழ்க்கைய வெறுத்து போன மாதிரி வந்து உட்கார. இந்த பக்கம் நம்ம ட்ரைப் ஹெட்ஸ் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. நம்ம ரைனோ மாஸ்டர் இவன் பார்க்க வேணா சின்ன பையன் மாதிரி இருக்கலாம். ஆனா இவன் பவர்ஸை பார்த்து நானும் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நான் சொல்றதை கேளு, இவன் தலைமை நமக்கு சரியா இருக்கும். சோலால நம்ம கண்டிப்பா எதிர்க்கலாம். பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் இப்ப அப்படியே அங்க வராங்க. நம்ம ரைனோ மாஸ்டரும் டாங்ஸன் மாதிரியே டாங்ஸனோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம ஃபீனிக்ஸை பிடிச்சி அவரை பத்தி அப்படியே பெருமையா பேச ஆரம்பிக்க. நம்ம ஜியாங் அவரை பார்த்து நீயான்னு கேக்குறாங்க. நம்மளும் அவங்கள பார்த்து சாக்காக. அகிலிட்டி ஹெட்டும் அவரை பார்த்துட்டு இந்த பையன் உண்மையிலேயே உன்னோட ஃப்ரெண்டா? நம்ம ஹீரோவும் பெருமையா ஆமான்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும் போது நீ ரொம்பவே கவனமா இருக்கணும், இல்லனா இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளையும் இடிச்சு தள்ளிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஜியாங்கும் அவர் காலை கருப்பாம்பூச்சி நெசுக்கிற மாதிரி நெசுக்கிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ டிராவல் பண்ணி வந்ததுல அவங்க ரொம்பவே டயர்டா இருப்பாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம காலையில பேசிக்கலாம்னு சொல்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபீனிக்ஸ் கிட்ட சரி இப்போ உன் கதையை சொல்லுன்னு சொல்றாங்க. நம்மளும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு நான் அவளை திரும்ப பாப்பேன்னு நினைச்சே பார்க்கல. ஆனா அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. என்னாலதான் டாங்ஸனோட பிளானும் சொதப்பிடுச்சு. நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு அவங்க டிரைபை வழி கொண்டு வர கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கும், அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம நெங்கிறவங்க ஒரு வழியா நீ உனக்கான லவ் கண்டுபிடிச்சிட்ட, இனிமே ஒரு லைஃபே கலர்ஃபுல் தான் சொல்றாங்க. நம்ம சியும் முதல் வாட்டி பார்த்தது பெரிய விஷயம் இல்ல, ஆனா உங்க மூணாவது சந்திப்பு எதிர்பாராம நடக்குதுன்னா கண்டிப்பா இதுதான் உங்க டெஸ்டினின்னு நினைக்கிறேன். நம்மளும் ஜாலி ஜாலின்னு சிரிப்பா போட்டுட்டு இருக்க. நம்ம சீக்குவிங்க தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத, அவளுக்கு ஒன்னு ஞாபகம் கூட இருக்காதுன்னு சொல்றாங்க. சீக்குவிங் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இதுக்காக இப்படி டிமோட்டிவேட் பண்ற? நம்ம டைமுபாய் நீ உண்மையா முயற்சி பண்ணா வெற்றி உன்னோடதுன்னு சொல்றாரு. நம்ம சீக்கிங் நீ அவ ஃபீலிங்ஸை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம டைமுபாய் பேசினா தானே அவ ஃபீலிங்ஸ் என்னங்கிறது உனக்கு புரியும். அடே ஏன்டா ரெண்டு பேரும் என்ன போட்டு சாகடிக்கிறீங்கன்னு சொல்லி ஆளும் அப்படியே கீழே உட்கார. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் நீங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அப்படி எலிஃபென்ட் பிளான்ல என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க கேட்க. இது வேற பிரச்சனை, ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு அவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டியூக் சொன்னது சரிதான், உங்க பாதுகாப்பு இந்த ராஜ்யத்துக்கு ரொம்பவே முக்கியம். இப்ப இருந்து நீங்க எந்த விஷயத்திலயும் டைரக்டா தலையிட வேணாம்னு சொல்ல. இப்ப திரும்ப எலிஃபென்ட் கிளானை தான் காட்டுறாங்க. பூலி சீஃப் நீங்க சொன்ன மாதிரியே மத்த கிளான் சைட அவங்க இடத்துக்கே அனுப்பி வச்சாச்சு. அந்த கிரௌன் பிரின்ஸ் தேவையில்லாம நம்ம வழியில வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். ஆனா
அதுக்காகலாம் என்னால ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸை சும்மா விட முடியாது சீஃப். என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ட்ரைப் ஆஃப் அகிலிட்டி இப்போ அங்கதான் இருக்காங்க. சீக்கிரமாவே ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் கூட அங்க வந்துருவாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏன் அவங்க 4 பேருக்கும் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க கூடாது? அந்த 4மே பவர்ஃபுல்லான ட்ரைப்ஸ். அவங்க ஒன்னா இருக்கும் போது அவங்களை அட்டாக் பண்ணா அது நமக்கு தான் பின்னடைவா இருக்கும்னு அவன் சொல்றான். அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அகிலிட்டி ஹெட்டோட கிராண்ட் டாட்டர் செங்சியாங்க, அவங்க 4 பேருக்குமே ஃபேவரட். அவளை மட்டும் நம்ம தூக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே நம்ம வலிக்கு வருவாங்க. எலிஃபென்ட் ஹெட் அவன் மண்டையிலேயே ஒரு தாங்குறான். இதே ஐடியாவை தானே நீ போன வாட்டியும் கொடுத்த. ஆனா அது உண்மையிலேயே வேலை செஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம டைமு பாய் ஆள் நம்ம சீக்குவிங்க ஃபைட்டுக்கு கூப்பிடுறாரு. நம்ம குழப்பத்தில் இருக்கும் போது ஃபைட் பண்ணா தெளிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கால. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் அட்டாக் பண்ண பாரு. நம்மால் அவங்க கையை பிடிச்சிடுறாரு. அப்படியே அவங்கள பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு நான் தோத்துட்டேன், இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க தயாரா இருக்கேன்னு சொல்ல. நம்ம சீக்குவிங்கோ நிஜமாவான்னு கேட்குறாங்க. நம்ம பிரியணுங்கிறத தவிர எதுவா இருந்தாலும் நான் கேட்க தயாரா தான் இருக்கேன்னு அவரு சொல்றாரு. சீக்கிங் என்னை மன்னிச்சிடு. நான் எப்போதுமே என்னோட ஆசைகளையும் என் கனவுகளை பத்தி மட்டுமே உன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கேன். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ விரும்புறேன்னு சொல்லி நான் எதுவுமே உன்கிட்ட கேட்டது இல்லை. அவங்களும் நான் என்னை பத்தி மட்டுமே யோசிச்சு நானும் தப்பு பண்ணிட்டேன். தேங்க்ஸ்ன்னு சொன்ன மாதிரி நம்ம பலம் மற்றவங்களை பாதுகாக்கணும். நம்ம ராஜ்யத்தை நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு வழியா 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட இலிசன் திரும்ப அப்படியே அங்க வரேன். டாங்ஸன் நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நம்மளும் அந்த பில் எடுத்து அப்படியே காட்டுறாரு. இதுக்கான ஆன்டிடோஸை கண்டிப்பா என்னால ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் கிட்ட தான் நான் இதுக்கு ஹெல்ப் கேட்டாகணும். ஆனா ட்ரைப் ஆஃப் அகிலிட்டியே உன்னால ஒண்ணுமும் பக்கம் கொண்டு வர முடியலையே. நம்ம ஹீரோவும் அவர் ஆன்டி சொன்ன விஷயத்த அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. அவங்க கிளான ஸ்பீட்ல யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல டிஃபென்ஸ் அட்டாக்னு வந்துச்சுன்னா அந்த விஷயத்துல அவங்க ரொம்பவே வீக்குன்னு சொல்ல. நம்மளும் அவர்கிட்ட இருக்கிற வெப்பனை அப்படியே வெளியெடுக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம அகிலிட்டி ஹெட் அந்த வெப்பனை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. இது என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா? நீ நினைக்கிறத விட ரொம்பவே பவர்ஃபுல்லான டிவைஸ் அது. உங்க கிளானுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அவங்க சொல்ல. நம்ம ஜியாங் அதை வாங்கி டக்குன்னு நம்ம ஃபீனிக்ஸை குறி வச்சிடுறாங்க. மச்சான் டேக் கேர்ன்னு சொல்லிட்டு நம்ம கேங்கும் அவரை விட்டு அப்படியே ஒதுங்கிட்ட. ஜியாங் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அது ஒன்றும் சாதாரண டிவைஸ் இல்லை. அதை வச்சு லெவல் 40 சோல் மாஸ்டர்ஸே சமாளிக்க முடியும். ஆனா அவங்க சூட் பண்ணிடுறாங்க ஜஸ்ட் மிஸ். அவங்க ஹெட்டுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருது. நம்ம ஹீரோ இது உங்களுக்கான ஒரு சின்ன அன்பளிப்பு. எங்க டேங்க்லான சேர்ந்துட்டீங்கன்னா இதே மாதிரியான 100கணக்கான சீக்ரெட் டிவைஸ் உங்களுக்கு நாங்க தர தயாரா இருக்கோம்னு அவரு சொல்ல. ஓ இதை காமிச்சு என்ன விலைக்கு வாங்கிடலாம் நினைச்சீங்களா? கண்டிப்பா இல்ல மாஸ்டர். நீங்க எங்க கூட சேரலனாலும் நான் இதை உங்களுக்காக தந்திருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. உங்க கிளானோட ஸ்பீடை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்க்கவும் ஆசைப்படுறேன். ஒரு கண்டெஸ்ட் வச்சுக்கலாமான்னு கேட்க அவர் முகமே மாறிடுது. என்ன தைரியம் இருந்தா எங்க கிளானையே நீ ஸ்பீட்ல சேலஞ்ச் பண்ணுவ. போட்டி என்னன்னு அவரு கேட்க நம்ம ஹீரோ கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நீங்க என்ன தொட்டுட்டீங்கன்னா போதும் சியாங் நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஃபீனிக்ஸும் டாங்ஸன் வித் யுவர் பர்மிஷன் நம்மளும் ஓகேன்னு சொல்ல 2 பேருக்குமான மேட்சும் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சியாங் கிட்ட 4 சோல் ரிங்ஸ் இருக்கு. எல்லாமே ஸ்பீட் பீஸ்ட் சம்மந்தப்பட்டது. அவங்க மார்ஷியல் சோல் யூஸ் பண்ணி அவங்க அப்படியே மேல பறந்துட்டு இருக்க. நம்ம ஃபீனிக்ஸும் என்ன இருந்தாலும் இது மேட்ச் தப்பா நினைச்சுக்கதன்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்கள அப்படியே அடிச்சு பறக்க விட்டுட்டு மேல போக ஃபீனிக்ஸ் மார்ஷியல் சோலான்னு சொல்லி அந்த எல்டர் அப்படியே சாக்காக்குறாரு. நம்ம ரைனோ மாஸ்டரும் நான் தான் சொன்னேன் அவங்க எல்லாரும் ரொம்பவே பவர்ஃபுல். ஜியாங்கால நம்ம ஃபீனிக்ஸ் கிட்டே நெருங்க முடியல. நம்மளும் என்னாச்சு செல்லும் ஏன் அங்கேயே நின்னுட்டேன்னு கேட்க அவங்களும் ஃபீனிக்ஸா இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பேன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த வீடியோவும் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.